பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் கொள்தல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம யோகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு போயிட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு பகவான் தரும் யோகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஜோதிடத்தில் பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன் சந்திரன் தவறாக ராகு கேதுக்கள் நீங்களாக பேலன்ஸ் இருக்கிறவங்க 5 பேர். அதாவது புதன், குரு பகவான், சுக்கிர பகவான், அதேமாதிரி சனி பகவான், அதேமாதிரி செவ்வாய் பகவான். இந்த 5 பேரும் தான் பஞ்சமகா புருஷர்கள்னு சொல்கிறோம். அந்த வகையில் நம்ம செவ்வாய் பகவான் தரும் ரிஷக யோகத்தை பற்றி பார்த்துருக்கோம். புதன் பகவான் தரும் பத்திர யோகத்தை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்ததாக குரு பகவான் அருளும் ஹம்ச யோகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவானானது லக்னத்திற்கு கேந்திரங்கள் அல்லது கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் அது அம்ச யோகம்ங்கிற அர்த்தம். ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிற ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருப்பாங்க, லான்னு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி 2 கோடு கிராஸ் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கட்டத்தை தொட்டு எண்ணுங்க. அதில் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கும்போது அம்ச யோகத்தை தருவார். ஆட்சி உச்சங்கிறது நம்ம தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதாவது குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய வீடான தனுசு அல்லது மீனத்திலேயோ, உச்சம் பெறக்கூடிய கடகத்திலேயோ, இந்த 3 இடங்களில் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு அந்த இடம் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களாக அமர்ந்தால் உங்களுக்கு குரு பகவான் தரும் அம்சயோகம் சிறப்பாக இருக்கும்ங்கிற அர்த்தம். அம்சயோகங்கிற அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்லேயே இருக்கு இல்லையா, அம்சம், அதாவது சிறப்பானது, முதன்மையானது அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த அம்ச யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான். ஹம்சம் அப்படிங்கிறது வடமொழி சொல். அதில் அம்சம் நம்ம தமிழாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த அம்ச யோகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பண்பை தரும் அப்படின்னா, தலைமை தாங்கும் தகுதியை தரும். தேடி இவங்களுக்கு பதவி தருவாங்க. இவங்க வயசு சிறுசாக இருந்தாலும் இவங்களோட வயதுக்கு மூத்தவங்களோடையும் இவங்களோட வயது இளவங்களோடையும் அனைவரோடும் நட்பு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. யாருக்கும் சலைச்சவங்களை என்னன்னு நல்லா மோட்டிவேஷன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் தானாகவே வரும். ரொம்பலாம் அவங்க மெனக்கடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. கௌரவமிக்க பதவிகள், சில பேருக்கு டாக்டரேட் எல்லாம் தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பதவிகளெல்லாம் தேடி வரும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க கண் பார்வைக்கு இல்லை இவங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு கூட்டமே கட்டுப்பட்டு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் நிற்கும். நல்ல வசதியான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் முதன்மையானவர் அப்படிங்கிற அமைப்பில் அந்த யோகத்தை தரக்கூடியவர். இது எல்லாமே கொடுத்துரும் உங்களுக்கு. அதாவது பணம், பேர், புகழ், அந்தஸ்து, ஆஸ்தி, அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் தரும் அம்ச யோகம். இதில் சில விதி விலக்குகள் இருக்குது. குரு பகவான் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னா ராகு கேதுக்களின் பிடியில் இருந்துடக்கூடாது, கிரகண தோஷத்தில் இருந்துடக்கூடாது, அவர் மறைஞ்சிருந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் குரு பகவான் பாதிக்கப்படாமல் இருந்தால் இந்த அம்ச யோகம் எல்லாருக்கும் முழுமையான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் நிற்கும். ஜாதகத்தில் இந்த இடங்களில் குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேறுவாங்க. ஏன்னா அதற்கான திசை புத்திகளும் நேரங்களும் ஒத்துழைக்கும் போது 1க்கு 10 மடங்கான விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட வயது காலத்தில் 20லிருந்து ஒரு 30, 35க்குள்ளே இந்த திசை ஆரம்பித்து குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்து நல்ல சாரங்களில் இருந்து அவர் திசை நடத்தும் வரும் காலங்கள் பேர், புகழ், பணம், அந்தஸ்து, சொத்து, சுகம், மனைவி, நல்ல குழந்தைகள் மூலம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். என்னென்னா குரு பகவான் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் இருக்குமே தவிர, நீங்கள் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு 4, 7, 10 இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான விடை நம்ம ஜாதகத்திலேயே இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் குரு பகவான் எந்த விதத்திலையும் பழுதுபடாமல் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஹம்ச யோகம் ஒருவருக்கு வாழ்வின் மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போய் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி. அவர் ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருப்பது இன்னும் சிறப்பு. அது லக்னமும் அந்த திசையும் அவங்களுக்கு சிறப்பாக காலகட்டத்தில் வழிபட்டுது அப்படின்னா இவங்க தான் வாழ்வின் அனைத்து சுகங்களையும் நல்ல விதத்தில் அனுபவிப்பாங்க.
ஊர் போற்ற வரும் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்களை பார்த்து சில பேர் பொறாமை கூட படுவாங்க. அந்த அமைப்பில் இவங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து தரக்கூடியவர் இந்த குரு பகவான் தரும் ஹம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஸ்ரீ செந்திரா ஜோதிடம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் உணர எங்களோடு இணைந்திருங்கள். இது ஸ்ரீ செந்திரா ஜோதிடம். வாழிய நலம். நன்றி, வணக்கம்.